சற்று சிந்தித்துப் பாருங்கள். காலையில் அலாரம் அடித்ததும் ஒரு அரைக்குறை தூக்கத்தில் கண் விழிக்கிறோம். படுக்கையை விட்டு எழுவதற்கு முன்பே, அறையின் ஜன்னல் வழியே வரும் சூரிய ஒளியை நாம் முழுமையாக உணர்வதற்கு முன்பே, நமது விரல்கள் தானாகவே தலையணிக்கு அடியில் இருக்கும் மொபைல் போனை தேடுகின்றன. ஆமா, அது ஒரு அனிச்சச் செயலாகவே மாறிவிட்டது. உண்மைதான். அந்த திரையை திறந்து சமூக வலைத்தளங்களில் விரல் நகர்த்தும் அந்த சிறு நொடியில்தான் நமது அன்றாட வாழ்க்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. உங்கள் டைம்லைனில் முடிவற்ற தகவல்கள், மனிதர்கள் வந்து போகிறார்கள். ஒரு நண்பரின் புகைப்படத்தை பார்த்து ஒரு லைக் அழுத்துகிறோம். அடுத்ததாக நமக்கு கொஞ்சமும் உடன்பாடில்லாத ஒரு கருத்தை பார்த்து மனதிற்குள் எரிச்சல் அடைகிறோம், அல்லது அதை வெறுத்து ஒரு கமெண்ட் செய்கிறோம். இந்த லைக் மற்றும் டிஸ்லைக் விளையாட்டு இது வெறும் மொபைலோடு முடிவதில்லை. இல்ல, அது அலுவலகம் வரை தொடருகிறது. சரியாகச் சொன்னீர்கள். இந்த மேனேஜரை பிடிக்கும், இந்த வேலையை பிடிக்காது என்று காலை முதல் இரவு வரை ஒரு முடிவற்ற பிரிவினைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எப்போதாவது ஒரு கணம் அந்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்பி பார்த்திருக்கிறீர்களா? நாளின் முடிவில் உள்ளங்கைக்குள் ஏதோ ஒரு தீராத பதற்றமும் பெரிய வெற்றிடமும் மிஞ்சுகிறதில்லையா? ஏன் இந்த நிலை? அந்த வெற்றிடமும் அந்த பதற்றமும் தான் இன்றைய நவீன மனிதகுலத்தின் மிகப்பெரிய நோய் என்று நான் நினைக்கிறேன். நாம் எவ்வளவுதான் தொழில்நுட்பத்தில் முன்னேறினாலும் உளவியல் ரீதியாக நாம் இன்னும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தான் சிக்கித் தவிக்கிறோம். இந்த மன உளைச்சலுக்கான விடையை தேடும் ஒரு அகப்பயணமாகத்தான் இன்றைய நமது தேடலை நான் பார்க்கிறேன். எந்த ஒரு தத்துவமாக இருந்தாலும் அது உங்கள் அன்றாட பிரச்சனைகளுக்கு மருந்தாக மாறும்போதுதான் முழுமையடைகிறது. அந்த வகையில் 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட திருக்குறள் ஒன்றை நாம் இன்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அது இன்று நாம் வாழும் இந்த அவசர வாழ்க்கைக்காகவே எழுதப்பட்டதைப் போல இருக்கும். அந்த திருக்குறள் என்னவென்று கேட்பவர்களுக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. குறள் இதுதான்: வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. ரொம்ப எளிமையான ஆனால் ஆழமான வரிகள். இதன் நேரடி பொருளை பார்த்தால், விருப்பம் மற்றும் வெறுப்பு இல்லாதவனுடைய அடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் இல்லே என்பதுதான். ஆமாம். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவர் மனித மனதின் அடிப்படை இயல்பை எவ்வளவு துல்லியமாக பிடித்துள்ளார் பாருங்கள். துன்பம் எங்கிருந்து வருகிறது என்று தேடும்போது அவர் மற்றவர்களையோ விதியையோ குறை சொல்லவில்லை. இல்லை, அவர் நேராக மனித மனதிற்குள் செல்கிறார். சரியாகச் சொன்னீர்கள். எனக்கு இது வேண்டும், எனக்கு இது வேண்டாம் என்ற அந்த அடிப்படை தன்மையே, அந்த பிடிவாதத்தையே துன்பத்தின் ஆணிவேராக அடையாளம் காண்கிறார். உண்மைதான். ஆனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். இந்த குறளை நாம் பல காலமாக ஒரு வழிபாட்டு சடங்காகவே பார்த்து பழகிவிட்டோம். ஆமாம், ஒரு மத நம்பிக்கையின் அடையாளமாக. சரியாக. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு என்று சொன்ன உடனே நம் மனத்திரையில் என்ன காட்சி வருகிறது? ஏதோ வெளியே இருக்கும் ஒரு மாபெரும் சக்தியின் கால்களில் போய் விழுந்து சரணடைவது என்றுதானே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கும் அதே கேள்விதான் எழுகிறது. அடி சேர்தல் என்றால் ஒரு குருவையோ அல்லது ஒரு அதிகாரத்தையோ கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதா? அப்படி யாரையோ ஒருவரை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு குருட்டுத்தனமாக பின்பற்றுவது என்பது நாம் இன்னும் நம்மை முழுமையாக நம்பவில்லை என்பதை காட்டுவது போலதானே இருக்கிறது. அதையேதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி போன்ற சிந்தனையாளர்களும் ஆழமாக முன்வைக்கிறார்கள். நாம் ஒரு அதிகார மையத்திடம், அது மதமாகவோ தனிமனிதராகவோ இருக்கலாம், அவரிடம் போய் சரணடைகிறோம் என்று சொல்லும்போது அங்கே நிஜமாகவே என்ன நடக்கிறது? அங்கு நம்முடைய பயமும் பாதுகாப்பின்மையும் தான் முன்னிற்கிறதே தவிர உண்மையான விடுதலையின் உணர்வு இருப்பதில்லை. ஒரு விதமான பயம். ஆமாம். கிருஷ்ணமூர்த்தி ஒரு வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துவார். அது மனக்கட்டமைப்பு. நாம் எதையாவது புதிதாக கற்றுக்கொள்ளும்போது அது நம்மை விடுவிக்கிறதா அல்லது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம் மனதை இன்னும் உறுதியாக கட்டி போடுகிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். இந்த மனக்கட்டமைப்பு என்ற வார்த்தையை நாம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்பவர்களுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நீங்கள் ஒரு பச்சை நிற கண்ணாடியை அணிந்து கொண்டு உலகத்தை பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். சரி. எல்லாமே உங்களுக்கு பச்சையாகத்தான் தெரியும். அதை நீங்கள் உண்மை என்று நம்புவீர்கள். யாராவது வந்து இது வெள்ளை நிறம் என்று சொன்னால் நீங்கள் அவர்களோடு சண்டை போடுவீர்கள். ஆமாம், ஏனென்றால் நான் பார்ப்பது பச்சை. சரியாகச் சொன்னீர்கள். அந்த பச்சை நிற கண்ணாடிதான் உங்களின் மதம், உங்கள் வளர்ப்பு, உங்கள் நம்பிக்கைகள். அதுதான் கட்டமைப்பு. அந்த நிலையில் நீங்கள் அறிவை தேடிச் சென்றாலும் அந்த புதிய அறிவும் அந்த பச்சை நிற கண்ணாடி வழியாகத்தான் உள்ளே வரும். ஓ, அப்படியென்றால் நமது கட்டமைப்பு இன்னும் வலுவாகுமே தவிர நாம் உண்மையை உணர மாட்டோம். மிகச்சரி.
அருமையான உதாரணம். அப்படியென்றால் வள்ளுவர் சொல்லும் அந்த அடி சேர்தல் என்பது ஒரு அதிகாரத்தின் முன் மண்டியிடுவது அல்ல, நம்முடைய இந்த கட்டமைப்புகளை, அதாவது இது பிடிக்கும் இது பிடிக்காது என்ற நம்முடைய பச்சை நிற கண்ணாடியை கழற்றி வைப்பது என்று சொல்லலாமா? மிகத் துல்லியமாக பிடித்து விட்டீர்கள். அதுதான் உண்மையான சேர்த்தல். இதை ஓஷோவின் பார்வையில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓஷோ என்ன சொல்கிறார்? அவர் சொல்கிறார், பிரார்த்தனை அல்லது தொழுதல் என்பது கடவுளிடம் போய் கோரிக்கைகளை வைப்பதோ பேசுவதோ அல்ல. அது இயற்கையோடு அல்லது இருப்போடு முழுமையாக கரைந்து போவது. நான் வேறு, இந்த உலகம் வேறு என்ற பிரிவினை எப்போது அழிகிறதோ அப்போதுதான் நீங்கள் சொன்ன அந்த அடிசேர்தல் நிகழ்கிறது. அங்கு எனக்கு இது வேண்டும், இது வேண்டாம் என்று கேட்கும் அந்த நான் என்ற அகங்காரமே உதிர்ந்து விடுகிறது. கரைந்து போவது கேட்பதற்கு ரொம்ப கவிதைத்தனமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இதை பொருத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சொல்லுங்கள். இந்த உலகத்தோடு அப்படியே கரைந்து போவது என்றால் அது எப்படி இருக்கும்? ஏதோ இமயமலையில் தியானம் செய்யும் சாமியார்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு மாய நிலை போல இது ஒலிக்கிறதே. ஒரு சாதாரண மனிதனால் இந்த நிலையை கடந்து செல்ல முடியுமா? இது மாய நிலையெல்லாம் இல்லை. இது மிக இயல்பான ஒரு நிலைதான். நீங்களே உங்கள் வாழ்வில் பலமுறை இந்த கரைதலை அனுபவித்திருப்பீர்கள். நானா? ஆமாம். உதாரணத்திற்கு, உங்களுக்கு பிடித்த ஒரு விளையாட்டை முழு கவனத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அல்லது உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு இசையை கண்கள் மூடி ரசித்து கேட்கிறீர்கள். சரி. அந்த உச்சக்கட்ட லயத்தில் நான் இந்த இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வே உங்களுக்கு இருக்காது. அங்கு இசையை ரசிப்பவன் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். இசை மட்டுமே இருக்கும். ஆமா, அந்த நேரத்துல வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. சரியாக சொன்னீர்கள். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்ற மூன்றும் ஒன்றாகிவிடும். அந்த அனுபவத்தில் உங்களுக்கு எந்த கவலையும் எந்த பதற்றமும் இருந்திருக்காது. உண்மைதான். அந்த சிறு நொடியிலாவது நீங்கள் முழுமையான விடுதலையை உணர்ந்திருப்பீர்கள். அதுதான் அகங்காரம் உதிர்ந்த விழிப்புணர்வு நிலை. அந்த தூய விழிப்புணர்வு நிலையைத்தான் வள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்று குறிப்பிடுகிறார். ஆஹா, இது மிகச் சிறந்த விளக்கம். நான் வேறு, என் அனுபவம் வேறு என்ற இடைவெளி மறையும்போது துன்பமும் மறைகிறது. இதை யோசிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. இது வெறும் தமிழ் நிலத்தின் தத்துவம் மட்டுமல்ல, உலகத்தின் மாபெரும் தத்துவங்கள் எல்லாமே வெவ்வேறு பெயர்களில் இதே மையப்புள்ளியில்தான் வந்து இணைகின்றன. 100%. இது மனித பரிணாமத்தின் உச்சக்கட்ட புரிதல். உடனடியாக எனக்கு டாவோயிசத்தின் பார்வைதான் நினைவுக்கு வருகிறது. டாவோயிசம் என்ன சொல்கிறது? லா ஓட்ஸ் மிக அழகாக கூறுவார், மற்றவர்களை அறிவது என்பது தகவல், ஆனால் தன்னை அறிவதே மெய்ஞானம். வள்ளுவர் குறிப்பிடும் வாளறிவு என்பதும் இதைத்தான் குறிக்கிறது. வாளறிவு என்றால் தூய அறிவு இல்லையா? ஆமால், விருப்பு வெறுப்புகளால் களங்கப்படாத அந்த தூய அறிவு நிலையோடு நம்மை இணைத்துக் கொள்வதுதான் டாவோயிசம் கூறும் உள்ளபடியே இருத்தல். அங்கு எதிர்ப்போ இயற்கையோடு தேவையற்ற போராட்டமோ இருப்பதில்லை. கொஞ்சம் பொறுங்கள். போராட்டமற்ற தன்மை, உள்ளபடியே இருத்தல் என்றெல்லாம் சொல்லும்போது அது இன்றைய கார்ப்பரேட் உலகில் அல்லது நவீன சமூகத்தில் வேலைக்கு ஆகுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகிறது. ஏன் அப்படி தோன்றுகிறது? நாம் ஒன்றும் காட்டில் வாழவில்லையே. நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது, எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேண்டும் என்ற வேண்டுதல் இல்லாமலோ அல்லது வேலையை விட்டு தூக்கி விடுவார்களோ என்ற பயம் இல்லாமலோ இருந்தால் நான் சோம்பேறியாகிவிட மாட்டேனா? என் மேனேஜர் என்னை பார்த்து இவன் வேலைக்கே லாயக்கில்லை என்று தூக்கி எரிஞ்சு விட மாட்டாரா? விருப்பமே இல்லாமல் எப்படி ஒரு மனிதன் உழைக்க முடியும்? இது மிக மிக முக்கியமான கேள்வி. பலரும் ஆன்மீகத்தையும் தத்துவத்தையும் தவறாக புரிந்து கொள்ளும் இடமே இதுதான். விருப்ப வெறுப்பற்று இருப்பது என்றால் எதையும் செய்யாமல் சும்மா இருப்பது என்ற அர்த்தமல்ல. பின் எப்படி புரிந்து கொள்வது? இதற்கு பதில் சொல்ல நாம் ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸின் ஸ்டோயிக் தத்துவத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும். அவர் ஒரு சாமியார் அல்ல, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிர்வகித்தவர், போர்களை நடத்தியவர். ஆமா, மார்க்கஸ் அரேலியஸ் ஒரு பேரரசர். அந்த ஸ்டோயிக் தத்துவம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அதை 100% ஈடுபாட்டோடும் உங்கள் அறத்தின் அடிப்படையிலும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும். ஆனால் அந்த செயலின் முடிவு உங்களுக்கு எந்த லாபத்தை தரப்போகிறது என்ற பதற்றத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. அதாவது, நான் என் வேலையை மிகச் சிறப்பாக செய்வேன், ஆனால் ப்ரொமோஷன் கிடைத்தால் தலைக்கணம் கொள்ள மாட்டேன், கிடைக்கவில்லை என்றால் மனமுடைந்து போக மாட்டேன். அந்த முடிவை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். இதுதானே? சரியாக பிடித்தீர்கள். உங்கள் சந்தோஷத்தை அந்த ப்ரமோஷனோடு முடிச்சு போடுகிறீர்கள் பாருங்கள். அங்குதான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. எனக்கு அது கட்டாயம் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் உங்கள் மேனேஜரின் மனநிலைக்கு ஒரு அடிமையாக மாறிவிடுகிறீர்கள். ஆமா,
ஒருவேளை அந்த ப்ரொமோஷன் கிடைக்காவிட்டால் உலகம் இருண்டு விடுகிறது. இதுவே ஸ்டோயிக் தத்துவத்தின்படி பார்த்தால் உங்கள் கட்டுக்குள் இருப்பது உங்கள் உழைப்பும் மட்டுமே. வெளி உலகத்தின் தீர்ப்புகள் உங்கள் கைகளில் இல்லை. இதை உணர்ந்து நடப்பவற்றை உள்ளபடி ஏற்கும் ஒரு சமநிலை இருக்கிறதல்லவா? அதுதான் இடும்பை அல்லது துன்பமற்ற நிலை. உங்கள் அகங்காரத்தின் தேவையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு செயல்படுவதுதான் வேண்டுதல் வேண்டாமை இலான் என்ற நிலை. அருமை. அப்படியென்றால் செயலின் மீது முழு ஈடுபாடும் அதன் முடிவின் மீது முழுமையான பற்றற்ற தன்மையும் தேவை. இதையே விக்டர் பிராங்கல் போன்ற உளவியலாளர்கள் முன்வைக்கும் இருத்தலியல் பார்வையோடும் பொருத்தி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக பொருந்தி போகிறது என்று யோசித்துப் பாருங்கள். இன்று நாம் ஒரு மாயையான தகவல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முடிவற்ற ஓட்டம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், எங்கெங்கும் தகவல்கள். நீங்கள் சமூக வலைத்தளங்களையோ அல்லது தொழில்முறை தளங்களையோ பாருங்கள். பலரும் ஆன்லைன்ல புதிய புதிய படிப்புகளை படிக்கிறாங்க, சான்றிதழ்களை சேகரிக்கிறாங்க, பட்டங்களை வாங்கி குவிக்கிறாங்க. ஒரு விதமான தகவல் சேகரிப்பு பசி எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. நான் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவற்ற தேடலில் ஓடுகிறார்கள். ஆமா, இதற்கு காரணம் அந்த வேண்டாமை என்ற பயம்தான். நாம் எங்கே மற்றவர்களை விட பின்தங்கி விடுவோமோ, நம்முடைய மதிப்பு எங்கே குறைந்து விடுமோ என்ற அந்த பயம்தான் அவர்களை இப்படி துரத்துங்கிறது. மிகச்சரி. ஆனால் இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு இத்தனை அறிவை சேர்த்த பின்னரும் இத்தனை சான்றிதழ்களை பெற்ற பின்னரும் நாளின் முடிவில் தன் அறைக்கு திரும்பும்போது அவர்களுக்குள் ஒரு பெரிய வெறுமை நிற்கிறது. இந்த சுமை ஏன் நம்மை கீழே அழுத்துகிறது? இங்குதான் நாம் மீண்டும் ஜே கிருஷ்ணமூர்த்தியிடம் வர வேண்டும். அவர் ஒரு முறை மிக நுட்பமாக சொன்னார் நம்மிடம், உலகத்தை பற்றி அத்தனை தகவல்களும் புள்ளி விவரங்களும் உள்ளன. நிலவுக்கு எப்படி ராக்கெட் அனுப்புவது என்று நமக்கு தெரியும், கடலின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியும். ஆனால் சக மனிதர்களோடு எப்படி அன்பாக பேசுவது, ஒரு பிரச்சனையின் போது பதற்றப்படாமல் எப்படி அமைதியாக இருப்பது, நிம்மதியாக எப்படி வாழ்வது என்ற அடிப்படை தெளிவு மட்டும் நம்மிடம் இல்லை. இது எவ்வளவு பெரிய சோகம்! இது நெத்தியடி மாதிரி இருக்கிறது. நம்மிடம் இருக்கும் அறிவெல்லாம் வெளியே உள்ள உலகத்தை கையாள பயன்படுகிறதே தவிர உள்ளே இருக்கும் நம்முடைய சொந்த மனதை கையாள பயன்படுவதில்லை. அதற்கு காரணம் நமது அத்தனை தேர்வுகளும் தேடல்களும் இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டாம் என்ற விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலேயே அமைகின்றன. எனக்கு இந்த பதவி வேண்டும், இந்த அவமானம் வேண்டாம், எனக்கு இந்த அங்கீகாரம் வேண்டும், என் ஈகோவை சீண்டும் விமர்சனம் வேண்டாம். இப்படியே நம் மனதை நாம் கட்டமைத்து வைத்திருக்கிறோம். ஆமாம், இப்படி விருப்பு வெறுப்புகளின் வலையில் சிக்கியிருக்கும் மனது எவ்வளவு பெரிய உலக அறிவை பெற்றாலும் அந்த இடும்பை எனப்படும் துன்பம் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. நாம் அறிவை ஒரு ஆயுதமாக, நம் அகங்காரத்தை வளர்க்கும் ஒரு கருவியாகவே பார்க்க பழகிவிட்டோம். அதை வைத்து நம்மை சுற்றியுள்ள உலகத்தை அளக்கிறோம், எடை போடுகிறோம். சரியாக சொன்னீர்கள். இது எனக்கு பிடித்திருக்கிறது, இது எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சத்தை இரண்டாக பிளந்து கொண்டே இருக்கிறோம். அந்த பிளவுதான் நம் துன்பத்தின் ஊற்றுக்கண். ஆக வேண்டுதல் வேண்டாமை இலானடி என்று வள்ளுவர் சொல்லும்போது அவர் எந்த மதத்தையும் போதிக்கவில்லை. அந்த பிளவுகளற்ற முழுமையான சமநிலையான ஒரு இருப்பைத்தான் சுட்டிக்காட்டுகிறார். ஆமாம், ஒரு முழுமையான சமநிலை. நான் வேறு, என் அனுபவம் வேறு என்ற பிளவை அழித்து அந்த இருப்போடு நம்மை இணைத்துக் கொள்வது அல்லது அந்த இருப்பாகவே நாம் மாறுவதுதான் நாம் தேடும் அத்தனை பதற்றங்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஒரே தீர்வு. முற்றிலும் உண்மை. நீங்கள் காலையில் மொபைலை திறக்கும் போது ஆரம்பிக்கும் அந்த லைக் டிஸ்லைக் மனநிலைதான் உங்கள் வாழ்நாள் முழுவதுமான துன்பங்களுக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்வதுதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வந்துவிட்டால் பிறகு நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை நிர்வகித்தாலும் சரி, நீங்கள் உள்ளுக்குள் சுதந்திரமாக இருப்பீர்கள். எந்த முடிவும் உங்களை உணர்வு பூர்வமாக சிதைக்காது. கண்டிப்பாக சிதைக்காது. இந்த உரையாடல் மூலமாக நாம் ஒரு மிக முக்கியமான புரிதலுக்கு வந்திருக்கிறோம். நாம் தேட வேண்டியது இன்னும் அதிகமான தகவல்களையோ உலகத் தரவுகளையோ அல்ல. நாம் தேட வேண்டியது அந்த ஒரு கரைதலை, நம்முடைய நிபந்தனைகளிலிருந்து, நம்முடைய அந்த பச்சை நிற கண்ணாடி கட்டமைப்புக்குள்ளிருந்து வெளிவருவதை. ஆமா, அதுதான் உண்மையான கல்வி. 2000 ஆண்டுகளுக்கு முன் செதுக்கப்பட்ட அந்த 2 வரிகள் இன்று நாம் தட்டச்சு செய்யும் கணினி திரைக்கு முன்னாலும் வந்து நின்று நம்மை பார்த்து மௌனமாக புன்னகைக்கின்றன. எந்த ஒரு நேரடியான தீர்வையும் தராமல், ஆனால் ஒரு மிகப்பெரிய திறப்பை அவை நமக்குள் ஏற்படுத்துகின்றன.
உண்மைதான். இந்த ஆழமான தேடலின் முடிவில் எந்த ஒரு தத்துவத்தையும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறப்போவதில்லை. ஆனால் ஒரு மௌனமான கேள்வியோடு உங்களை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். இந்த கேள்வி இன்று நாள் முழுவதும் உங்களுக்குள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கட்டும். நீங்கள் தினமும் தேடி ஓடும் அறிவும் சளைக்காமல் சேகரிக்கும் தகவல்களும் உங்கள் அகங்காரத்தை வளர்த்து உங்கள் மனதை மேலும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கட்டமைக்கிறதா, அல்லது உங்களது விருப்பு வெறுப்புகளை உதிர்த்து இயற்கையின் மாபெரும் இருப்போடு உங்களை கரைத்து உண்மையான விடுதலையை தருகிறதா? சிந்தியுங்கள்.